வெல்கம் பேக் டு MPK Vlogs. இன்றைக்கி நம்ம இட்லி பொடி கம்மியான குவான்டிட்டியில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணி குடிக்கிற கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. வறுக்கும்போது நல்ல வாசனை வரும், கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், கலர் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கிளாஸில் கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே வறுத்து கலர் சேஞ்ச் ஆனோடனே மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 10லேருந்து 15 வரமிளகா எடுத்திருக்கேன். அந்த குச்சியோடு தான் சேர்த்துருக்கேன். கூடவே 10 பூண்டு எடுத்திருக்கேன், பூண்டு பல். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வறுப்பட்டோடனே கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல உப்பெல்லாம் வரும். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா இந்த குச்சியை எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். பார்த்து கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எள்ளு 1 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சிடும், வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும் வெள்ளை எள்ளு. அதனால் பார்த்து டக்குன்னு எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிடும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் வறுத்தா போதும். இது ஆப்ஷனல் தான். இதையும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கொஞ்சமாக கல்லுப்பு, உங்களுக்கு தேவையான அளவு, கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இல்லை கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, குறை குறைன்னு அரைக்கணும். அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.